ஸோ ஜியாவும் லூயுவும் அந்த காணாமல் போன அந்த வெள்ளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு தான் வில்லன் யான் ஷிஃபானும் வந்துடுறான். ஸோ வில்லன் யான் ஷிஃபான் அந்த வெள்ளியெல்லாம் பார்த்துட்டு லூயி கிட்ட ஒரு டீல் பேசுகிறான். என்னன்னா, இங்கே நிற்கிறா இல்லையா அந்த பொண்ணு, ஆல்ரெடி இறந்து போனவன் நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு உயிரோடு வந்துட்டான். இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால் இந்த பொண்ணை நீ எனக்கு கொடுத்துடு. அப்புறம் காணாமல் போன இந்த வெள்ளி கண்டிப்பாக இது பேரரசருக்கு சொந்தமானது. இது பாலத்தை ரிப்பேர் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்ட வெள்ளி தானே, நல்ல வேலை இது கிடச்சிருச்சு, அதுவும் லூயுவால் கிடச்சிருச்சுன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். கிடைச்ச இந்த வெள்ளி இது பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு உரியது. இதை கண்டிப்பாக அதோட ஓனர்கிட்ட கொடுத்துடணும். அதாவது இப்போ பாதுகாப்பு அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் லூயி கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த டீல் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். லூயும் ஓகேன்னு சொன்னோன்னா ஜியாவுக்கும் ரொம்பவே ஆச்சரியமாகிடுது. ஸோ ஆச்சரியப்பட்ட ஜியாவை பார்த்து, இந்த பொண்ணை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால் இந்த பொண்ணை நான் எனக்கான பணிப்பெண்ணாக மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவோட கையில் தங்கிட்ட உள்ள அந்த ஒரு விசிறியால் லைட்டாக அடிக்கிறான். அடிச்சுட்டு லூயிட்ட என்ன சொல்கிறான்னா, லூயி இந்த கேஸில் ரொம்பவே புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவருக்கு பிடிச்ச ஆள் இல்லாமல் நான் எப்படி தனியாக விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவை பார்த்துட்டு, சின்ன பொண்ணை உனக்கு எதுவும் காயம் பட்டுருச்சா, அப்படி எதுவும் அடிபட்டுருச்சுன்னா என்னோட போட்டுக்கு வா, அங்கே மருந்து இருக்குது. அப்புறம் போட்டில் உங்கள் 2 பேர்த்துக்குமே ட்ரீட் இருக்குது. இந்த ட்ரீட்டுக்கு இடையில தான் நான் லூயுவோட கொஞ்சம் நேரம் பேச முடியும், கரெக்ட் தானே அப்படின்னு வில்லன் கேட்குறான். லூயுவும் சரி அப்படின்னோடனே பின்னால் நின்றுட்டு இருந்த தன்னோட பாடி கார்டான எஃபான் கிட்ட அந்த லானியை கொண்டுட்டு வர சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். கிளம்பும்போது லூயி கிட்ட, லூயோ நீ என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே போட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கிளம்பிடுறான். நெக்ஸ்ட்டு வில்லனோட போட்டை காட்டுறாங்க. அதை பார்த்தா போட்டு மாதிரிலாம் தெரியலப்பா, பெரிய மாளிகை மாதிரி இருக்குது. ஸோ மேலே டாப்பில் வில்லன் உட்காந்துருக்கான், சைடில் லூயி உட்காந்துருக்காரு, நடுவில் பெண்கள்லாம், அதுவும் அழகான பெண்கள்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க டான்ஸுக்கு இடையில தான் நம்மளோட ஜியாவும் உள்ளே என்ட்ராகிறா. ஜியா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கான். வில்லனோட பணிப்பெண்கள் ஜியாவை இன்னுமே அழகாக்கியிருப்பாங்க போல். ஸோ உள்ளே வந்த ஜியாவை தன்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறா வில்லனுக்கு. வில்லனும் ஜியாவை பார்த்துட்டு அப்படியே லூயுவை பார்க்குறான். ஏன்னா லூயி ஜியாவோட அழகை பார்த்துட்டு அவர் அப்படியே ரொம்பவே மெய் மறந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அதை நோட் பண்ண வில்லன் என்ன பண்ணுறான்னா, லூயி கிட்ட ரகசியமாக சொல்கிறான், இந்த பொண்ணு இன்னைக்கு ரொம்பவே அழகாக இருக்கா இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே லூயும் டக்குன்னு அவர் ஒன்றும் சொல்லாமல் திரும்பிடுறாரு. ஸோ வில்லன் ஜியாவை பார்த்து என்ன சொல்கிறான்னா, நீ என்னோட இடத்துக்கு வந்திருக்க, நீ உன்னோட பிளேஸில் நின்று இந்த இடத்தெல்லாம் ரசிக்கிறதோட நீ என் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இந்த இடத்தெல்லாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவை பார்த்து கண்ணடிக்கிறான். இன்னும் ஜியா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அவளும் முழிச்சுட்டு நிற்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த லூயி வில்லங்கிட்ட சொல்கிறாரு, இவள் டிபார்ட்மெண்ட் 6ல் வேலை செய்கிற ஒரு சின்ன கான்ஸ்டபிள் தான். அப்புறம் இவளுக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ரொம்பவே முரட்டத்தனமாக வேற நடந்துப்பான். ஒருவேளை இவன் இங்கே நின்றுட்டு இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது எரிச்சலாக இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த போட்டை விட்டு இவளை அனுப்பி விட்டுடலாம் அப்படின்னு லூயி சொல்கிறாரு. இதை கேட்ட வில்லன், நான் எப்படி இவளை இங்கேருந்து அனுப்புவேன், கண்டிப்பாக முடியாது, ஏன்னா எனக்கு நிஜம்லே இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வில்லன் சொல்கிறான். ஜியாவை பார்த்து வில்லன் சொல்கிறான், நான் கேள்விப்பட்ட உன்னை பற்றி, நீ இந்த இன்வெஸ்டிகேஷனில் ரொம்பவே தைரியமாக நடந்துக்கிட்டியாமே, சரி நீ என்னோட பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனால் ஜியாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் லூயோவை பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் முன்னாடி வச்சுட்டு அவள் சார் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கேட்குறான். இதை கேட்ட வில்லன் என்ன சொல்கிறான்னா, நான் கேள்விப்பட்டேன் நீ ஒருத்தவங்களை பார்த்தோன்னே ஒரு விஷயத்த பார்த்தோன்னே எல்லாத்தையும் சொல்லுவியாமே கரெக்டாகவே, இப்போ என்ன நல்லாவே பாரு, பார்த்துட்டு உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு, அப்புறம் என்னோட ஷூவை கூட பாரு, புரியுதா அப்படின்னு சொல்லி வில்லன் சொல்கிறான். இதை பார்த்துட்டு ஜியா என்ன சொல்கிறது, ஏன்னா ஜியா எப்போதுமே கரெக்டாக சொல்லிவிடுவா இல்லையா, அவள் ஏதாவது எக்கு தப்பாக சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழிக்கிறான். அந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்கு லூயி டக்குன்னு எழுந்திரிச்சு சொல்கிறாரு, சார் நீங்களே பாருங்கள் அவள் நிற்கிறத, அவளோட காலெல்லாம் ரொம்பவே நடுங்குது, இதுலேருந்தே தெரியுது அவள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பயப்படுறான்னு, இந்த நிலைமையில் அவள் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு லூயை சொல்கிறாரு. அப்போ தான் ஜியா சொல்கிறான், எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை, நான் ஒரு சின்ன கான்ஸ்டபிளாக இருக்கிறேன்னா அமைச்சராக இருக்கக்கூடிய உங்களை பற்றி யூகிச்சு சொல்கிறது என்னால் முடியாது அப்படின்னு ஜியா சொல்கிறா. இதை கேட்ட வில்லனும் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி மண்டையாடுறான். வில்லன் இப்போ என்ன பண்ணுறனா, பக்கத்தில் உள்ள ஒரு பணிப்பெண்ணை காட்டி, சரி என்ன தான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்ட, இவளை பார்த்து நீ என்ன கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லு, ஆனால் இந்த தடவை நீ பின்வாங்க முடியாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அந்த பணிப்பெண்ணை பக்கத்தில் போய் நின்று அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறான். அவளும் கீழே இறங்கி ஜியாக்கு பக்கத்தில் நிற்கிறான். ஜியா அந்த பொண்ணோட கையை பார்க்குறா, அவளோட விரலை பார்க்குறான், அப்புறம் அவளோட கையை ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். ஸோ இந்த சோதனை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவளோட இடத்துக்கே போயிடுறான். ஸோ இப்போ அந்த வில்லன் ஜியாவை பார்த்து கேட்குறான், சரி சொல்லு இவளை பற்றி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி வில்லன் கேட்குறான்.
ஜியா சொல்கிறா இந்த பொண்ணு டீ போடுறதுல ரொம்பவே சிறந்தவளாக இருக்கணும், அப்புறம் இவளுக்கு டைலரிங் கூட தெரிஞ்சிருக்கணும். இப்போ தான் ரீசெண்டாக இவள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி ஏதாவது டீ கப்பை உடச்சி கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் வாங்கியிருந்துருக்கணும். அப்புறம் இந்த போர்ட் ஹவுஸில் இவன் மேக்கப் பண்ணுற இடத்துல வலது பக்கம் தான் ஜன்னல் இருக்கணும் அப்படின்னு ஜியா சொல்கிறான். ஜியா மனசுக்குள்ளே நினச்சிருக்கா இவளோட காயத்துக்கு காரணம் யாரோ இவளை தண்டிச்சிருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். உடனே அது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் அவளை கூப்பிட்டு பார்க்குறான் அவளோட கையில். சரி நீ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லு அப்படின்னு ஜியாவை கேட்குறான். ஒவ்வொரு வேலைக்கு தகுந்தாப்புல அவங்களோட கைகளும் வித்தியாசமாக இருக்கும். கைகள் மட்டும் இல்லை, மேலுள்ள தோலும் கூட, அதுக்கப்புறம் விரல்களும் கூட வித்தியாசமாக தான் இருக்கும். சில நேரங்களில் தற்காப்பு கலை கற்றுக்கிட்டவங்களுக்குள்ள இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவளுக்கு அது வாய்ப்பில்லை. அது மட்டும் இல்லாமல் இவ ஏன் டீ நல்லா போடுருவ அப்படின்னு நான் சொன்னேன்னா, இவ சப்போஸ் டைலரிங்காக இருந்திருந்தால் இவளோட கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் தோல் ரொம்பவே தடிமனாக இருக்கும். ஆனால் நான் பார்த்ததில் அது ரெண்டுமே சாஃப்டாக தான் இருந்தது. அதனால் கண்டிப்பாக இவ டைலரிங்கில் பெரிய ஆளாக இருந்திருக்க மாட்டா, இவ டீ போடுறதுல தான் சிறந்தவளாக இருந்திருப்பா அப்படின்னு ஜியா சொல்கிறேன். அது சரி, அவள் டீ போடுறதுல சிறந்தவன் எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஜியா சொல்கிறான், அவளோட கையை நான் பார்க்கும்போது அவளோட கை கொஞ்சம் நனைஞ்சு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவளோட கையில் சிகப்பாக வேற இருந்தது. அதாவது ஏதாவது சூடாக பட்டிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அவள் கிச்சனில் கூட இருந்திருக்கலாம். அதுக்காக நான் ஸ்மெல் பண்ணியும் பார்த்தேன். அதில் இருந்து டீ ஸ்மெல் தான் வந்தது. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, அவள் கண்டிப்பாக டீ போடுறதுனால கொஞ்சமாக கீழே சிந்தி இருக்கணும், அதனால் அவளோட கையும் சிகப்பாக இருந்திருக்கணும் அப்படின்னு ஜியா சொல்கிறா. இதெல்லாம் சரி, நீ அவளோட மேக்கப் அறையில் வலது பக்கம் ஜன்னல் இருக்குன்னு சொன்னல, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கேட்குறான். அப்போ தான் ஜியா சொல்கிறான், நான் அவளை பார்க்கும்போது அவளோட இடது பக்கம் முடி கலையாமல் கரெக்டாக இருந்தது, ஆனால் வலது பக்கம் முடி கொஞ்சம் கலைஞ்சிருந்தது. அதுலேருந்து தான் நான் நினச்சேன் அவள் மேக்கப் பண்ணுற இடத்துல வலது பக்கம் ஜன்னல் இருக்கும் அப்படின்னு அவள் சொல்கிறான். உடனே அவன் பரவாயில்லையே, இது வரைக்கும் நான் இதெல்லாம் நோட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு லூயியை பார்த்து வில்லன் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொண்ணை உன் கூட இன்வெஸ்டிகேஷனுக்கு வச்சுருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லி வில்லன் சொல்கிறான். அதை கேட்ட லூயி, அப்படிலாம் இல்லை, சில டைம்ஸ் இவளால் ரொம்பவே எரிச்சலாக வரும் எனக்கு அப்படின்னு லூயி சொல்கிறாரு. இதை கேட்ட வில்லன் சொல்கிறா, பெண்கள்னாலே அப்படி தானே, அப்படி இல்லைனா எப்படி அவங்க பெண்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவை பார்த்து, சரி சின்ன பொண்ணே நீ போய் உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே ஜியா தேங்க்ஸ் சொல்லிட்டு போய் உட்காருறா. இந்த தடவை நான் ஜூ நகரத்துலேருந்து ஒயின் எடுத்துகிட்டு வரல, நான் தலைநகர்லேருந்து கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த ஒயின் லூயிக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு வில்லன் சொல்கிறான். அதை கேட்ட லூயி, சாருக்கு ஞாபக சக்தி நிறையவே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஜியாவை பார்த்து வில்லன் கேட்குறான், ஆமாம் நீ குடிக்க மாட்டல, ஏன்னா உன்னோட ஹெட் கான்ஸ்டபிள் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் உன்னால் கண்டிப்பாக குடிக்க முடியாது அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜியா சொல்கிறான், இல்லை எனக்கு நான் குடிக்கிறதுலலாம் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை அப்படின்னு ஜியா சொன்னோன்னா அவன் சொல்கிறான், இந்த பெண்களே இப்படி தான், 2 பாட்டில் போகிற வரைக்கும் இப்படி தான் சொல்லுவாங்க, அப்புறம் நல்லாவே குடிக்க கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட லூயும், உங்களுக்கு பெண்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பனிப்பெண்கள் ஒயின் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ 3 பேருமே குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜியா வில்லனை பார்த்து நினைக்கிறான், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கான், ஆனால் சுத்த வேஸ்ட்டுப்பா, ரொம்ப பயங்கரமானவன் அப்படின்னு ஜியா நினைக்கிறான். உடனே வில்லன் கேட்குறான், சின்ன பொண்ணே நீ போய் தானே சொன்ன, ஏன் போய் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜியாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா ஒரு வேளை அவளுக்கு காயமடைஞ்சது இவன் கண்டுபிடிச்சிட்டானோ, நம்ம அதை மறைச்சிட்டோன்னு அப்படின்னு ஜியா பயப்படுறான். அப்போ அவன் சொல்கிறான், நீ இந்த அறையில் வலது பக்கம் ஜன்னல் இருக்குன்னு சொன்னல, அது போய், ஏன்னா இவளோட வலது கையில் அடிபட்டிருக்கு, அதனால தான் இவளால் வலது பக்கம் சரியாக தலை சீவ முடியலை. நீ சொன்னதில் சில தப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நீ இருந்தினா எப்படி எம்ப்ராய்டரி யூனிஃபார்ம் கார்டில் கான்ஸ்டபிளாக உன்னால் வேலை செய்ய முடியும், புரியுதா அப்படின்னு சொல்லி வில்லன் கேட்குறான். உடனே ஜியா, சார் என்ன மன்னிக்கணும், நான் ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே அதை கேட்டால் அவன் சொல்கிறான், பரவாயில்ல நீ சின்ன பொண்ணு தானே. ஜியாவை கொஞ்சம் ஏறாரங்க பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, ஆனால் நீ அந்த அளவுக்கு ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லூயை பார்த்துட்டு, லூயி வேணும்னா கொஞ்சம் அப்படின்னு சொன்னோன்னே லூயை டக்குன்னு திரும்பிடுறாரு. ஜியா உடனே எழுந்திரிச்சு, சார் என்ன மன்னிக்கணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் நீங்கள் உத்தரவு கொடுத்தா நான் இங்கேருந்து கிளம்புவேன் அப்படின்னு ஜியா சொல்கிறான். இதை கேட்ட வில்லன் என்ன சொல்கிறான்னா, நீ ஒரு சின்ன கான்ஸ்டபிள், அதுவும் எம்ப்ராய்டரி யூனிஃபார்ம் கார்டில் கான்ஸ்டபிளாக வேலை செய்ய போகிறேன், அதாவது அரசவைக்கு கீழே வேலை செய்ய போகிறேன், இன்னும் சொல்ல போனால் மினிஸ்டருக்கு கீழே, அதாவது எனக்கு கீழே வேலை செய்கிறேன், நீ ஏன் முன்னாடி வேலையை பற்றி மென்ஷன் பண்ணாத, புரிஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆட்களை கூப்பிட்டு ஜியாவை போட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறான். உடனே ஜியா, சார் இல்லை அது வந்துன்னு சொல்லும்போது அவன் சொல்லிடுறான், வாயை மூடு, இன்றைக்கி நைட்டு என்னோட போட்டில் தான் நீங்கள் 2 பேருமே தங்க போகிறீங்க, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வேணும்னா நாளைக்கு கிளம்பி போகலாம், இதுக்கிடையில் என்னோட மூடை ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு வில்லன் சொல்லிடுறான். அதை கேட்ட லூயி என்ன சொல்கிறாருன்னா, அமைச்சர் சார் நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்லுவார், அதனால் நீ எதுவும் மறுத்து பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புன்னு கண்ணை காட்டுறாரு. ஜியாவும் அதே மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறான்.
ஜியா எழுந்து போகிறத பார்த்த வில்லன் என்ன சொல்கிறான்னா, இவ இன்னுமே சின்ன பொண்ணு தான், ஆனால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ என் முன்னாடி இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருப்பான்னு அப்படின்னு சொன்னோன்னா லூயி சொல்கிறாரு, நான் என் அப்பா மேலே நிறையவே மரியாதை வச்சுருக்கேன், அதனால தான் இவன் என்ன தப்பு பண்ணாலும் பொறுத்துட்ருக்கேன். அப்புறம் உங்களுக்கே நல்லா தெரியும், என்னோட அப்பா கிட்ட தான் அவளோட மாஸ்டர் ஹெட் கான்ஸ்டபிளும் வேலை செஞ்சார். அந்த நேரத்தில் தான் அவரோட கால்லையும் அடிபட்டுருச்சு. ஸோ பழைய உறவுக்கு மரியாதை செலுத்தணுங்கிறதுனால என்னோட அப்பா எனக்கு ஆர்டர் போட்டிருக்காரு மாஸ்டரோட காலை சரி செய்யணும்னு அப்படின்னு லூயி சொல்கிறாரு. அதை கேட்ட வில்லன், இவ இன்னும் சின்ன பொண்ணாக இருக்கா, அதனால தான் இவளுக்கு வாழ்க்கையை பற்றி எதுவும் முழுசாக தெரியல. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு இவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நீயே பாரு, இங்கே உள்ள பெண்களில் யாராவது இவளை விட அழகில் குறைஞ்சவங்களா இருக்காங்களா என்ன? லூயிக்கு வேணும்னா இங்கே உள்ள பெண்கள் யாராவது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லலாம், எந்த ஃபார்மலும் என்கிட்ட வேணாம். நான் உனக்கு கேரண்டி தரேன், இன்றைக்கி நைட்டு இந்த பெண்கள் உனக்கு பிடிச்சவங்கள கண்டிப்பாக மறக்க வைப்பாங்க, என்ன சொல்கிற அப்படின்னு வில்லன் கேட்குறான் லூயை பார்த்து. அதெல்லாம் எதுவும் வேணாம், ஆனால் இங்கே உள்ள பெண்கள் எல்லாமே உங்களுக்கு சொந்தமானவங்க. உங்களுக்கே தெரியும், என்னோட அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். அப்படி இருக்கும்போது நான் இவங்க கூட இருந்தால் அது சந்தோஷமாக இருக்குமா என்ன அப்படின்னு லூயி சொல்கிறாரு. லூயிக்கு ரொம்பவே பிடிவாதம். ஆனால் இங்கே உள்ள பெண்களை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது. ஏன்னா இங்கே உள்ள பெண்களுக்கு லூயிக்கு பணிவிடை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி நைட்டு நீ உனக்கு பிடிச்சவங்களோட தான் இருப்ப அப்படின்னு வில்லன் சொல்கிறான். லூயும் சிரிச்சிட்ருக்கார். ஸோ நெக்ஸ்ட்டு சீனில் லூயிவை 2 பணி பெண்கள் ஒரு அறையில் விட்டுட்டு சொல்கிறாங்க, மாஸ்டர் சொன்னாப்பில் தான் இந்த அறையை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு எதாவது வேணும்னா இங்கே ஒரு பெல் இருக்குது அதை அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. லூயிக்கும் இங்கே அவர்கிட்ட பேசினதில் ஏதோ தலைவலி போல் அவரும் தலையை தேய்ச்சிட்டே அங்கே உள்ள சேரில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் பெட்லேருந்து ஏதோ அசைகிற சவுண்டு கேட்குது, முணுங்குற சவுண்டு, அசைகிற சவுண்டு. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு எழுந்திரிச்சு அவர் பெட்டை போய் பார்க்குறாரு. பெட்டிலேருந்து ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு லூயும் எழுந்திரிச்சு போய் சத்தம் வந்த அந்த பெட்டில் ஏதோ ஒன்று கவர் ஆகிருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம செல்லக்குட்டி ஜியா உள்ளே இருக்கா. லூயுக்கும் இது ஷாக்கு தான். ஸோ லூயி கேட்குறா, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு ஜியா கத்துறா. ஸோ வாயில் உள்ள துணியை லூயி எடுக்கிறாரு. அப்போ தான் ஜியா சொல்கிறான், அவாடா என்னால் மூச்சு விடவே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, அவங்க எல்லோரும் என்னை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி என்னை குளிப்பாட்டி விட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ விஷத்தை கொடுத்துட்டு என்னை சுற்றி கட்டி போட்டு இங்கே கொண்டு வந்து தூக்கி போட்டுட்டு போயிட்டான். இன்னும் இதே மாதிரி மூச்சு விடாமல் இதுக்குள்ளே இருந்திருந்தேன் கண்டிப்பாக நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு ஜியா சொல்கிறா. இது எல்லாத்தையுமே மறைஞ்சு நின்று, அதாவது லூயியோட கதவுக்கு பின்னால் நின்று வில்லன் கேட்டுட்ருக்கான். ஸோ லூயி ஜியாவை பார்த்து சொல்கிறாரு, இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, அமைச்சர் எனக்காக கொடுத்த கிஃப்ட்டு நீ தான் போல. அவர் கூடவே ஒன்று சொன்னார், எனக்கு பிடிச்ச ஒன்றை, ரொம்பவே பிடிச்ச ஒன்றை எனக்கு பரிசாக தருவேன்னு சொன்னார் அப்படின்னு லூயை சொல்கிறாரு. இதை கேட்ட ஜியா, சார் நீங்கள் எதுவும் குடிச்சிருக்கீங்களா ப்ளீஸ் அப்படின்னு அவள் கத்துறா. ஸோ கத்திட்டு இருக்கிற ஜியாவோட கட்டெல்லாம் லூயி அவுத்து விடுவார்னு பார்த்தா அவர் எழுந்திரிச்சு தன்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. அதை பார்த்து ஜியா, சார் நீங்கள் குடிச்சிருக்கீங்களா ப்ளீஸ், எதுக்காக ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்கீங்க சார், நிறுத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு அவளும் கத்திட்டு இருக்கா. வெளில நின்று வில்லனும் கேட்டுட்ருக்கான், சார் நீங்கள் குடிச்சிருக்கீங்க அதனால் என்னோட பக்கத்தில் வராதிங்கன்னு சொல்லிட்டு ஜியா கத்துறா. ஆனால் இது எதுவுமே காதில் வாங்காமல் லூயி ஜியா பக்கத்தில் போய் அவளுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜியா இப்போ என்ன சொல்கிறாங்க, சார் ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துகிட்ருக்கீங்க, இங்கே குடிச்சிருக்கீங்க ப்ளீஸ் தள்ளி போங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த மனுஷன், நீங்கள் இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்கலாமா, என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஜியா கத்திட்டே இருக்கான். ஆனால் லூயி அது எதுவுமே காதில் வாங்காமல் அவர் பாட்டு அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. இது எல்லாத்தையுமே கதவுக்கு வெளியில் நின்று வில்லன் பார்த்துட்டே இருக்கான். பார்க்குறது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஒரு திருக கலட்டி உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருந்து பக்கத்தில் உள்ள அந்த லானிகிட்ட நீ வேணா பார்க்குறியான்னு வேற கேட்குறான். ஸோ உள்ளே என்ன நடக்குது அப்படின்னா ஜியா கத்திட்டே இருக்கான், ஜியா ஒரு நல்ல மனுஷன் நீங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாமா, நான் உங்களை எப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் ஒரு நல்ல மனுஷனே கிடையாது, நீங்கள் ஒரு கெட்டவர், நல்ல ஒரு மாதிரி நடிக்கிற ஒரு கெட்டவர், நீ ஒரு பொறுக்கி இரு, நான் இதுலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் உன்னை நான் சாகிற வரைக்கும் எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு லூயி அப்படின்னு சொல்லி அவளும் கத்திட்டே இருக்கான். அப்போ தான் லூயி ஜியாவை கிஸ் பண்ண போகிறாரு. ஜியா டக்குன்னு தன்னோட சத்தத்தை நிறுத்திட்டு லூயவே பார்த்துட்ருக்கா. அப்போ லூயி சொல்கிறாரு அவள் கிட்டக்கு போயிட்டு, இதே மாதிரி கத்திட்டே இரு, அமைதியாக இருக்காத புரிஞ்சுதா அப்படின்னு காது கிட்ட சொல்கிறாரு. உடனே ஜியா இன்னும் ஒன்றும் புரியாமல் அவளும் திரும்ப கத்த ஆரம்பிக்கிறான். லூயி நிறுத்தி இந்த மாதிரிலாம் நடந்துக்காதுன்னு சொல்லி அவளும் கத்திட்டு இருக்கான். அப்போ தான் லூயி சொல்கிறாரு, நம்மளை 2 பேர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதனால் அவங்க போகிற வரைக்கும் நீ கத்திக்கிட்டே இரு அப்படின்னு லூயி ஜியா கிட்ட சொல்கிறாரு.
ஜியாவும் அதே மாதிரி கத்திக்கிட்டே இருக்கா. ஸோ கதவுக்கு வெளியில் நின்றுட்டு இருந்த வில்லன் என்ன சொல்கிறான்னா, பாரு இந்த மனுஷனை 2 பேக்கு தான் அடித்தார், அதில் அவரோட உண்மையான சுயரூபமே வெளியில் வருது. இந்த ஆண்களே இப்படி தான், இதுக்கு மேலே இந்த காட்சியை என்னால் பார்க்க முடியாது, அதனால் நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லானியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். உள்ளுக்குள்ளே ஜியாவும் கத்திட்டே இருக்காரு. அப்போ தான் லூயிக்கு தெரியுது அவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா லூயி ஜியாவுக்கு பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. படுத்துட்டு ஜியாட்டா சொல்கிறாரு, அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, அதனால் நீ என்னமா கத்தாத அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஜியா சொல்கிறா, சார் இந்த மாதிரி எதுவும் ஆக்டிங்னா தயவு செஞ்சு முன்னாடியே சொல்லிவிடுங்க, நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால நான் பயத்தில் என்னோட இதயம் உள்ளேருந்து வெளியிலே வந்து விழுந்துரும் போல அப்படின்னு சொல்கிறா. லூயி சொல்கிறாரு, இதயமே வெளியில் வராப்பில் இருந்ததா? நல்ல மாதிரி நடிக்கிற, கெட்டவன், பொறுக்கி, மிருகம், இது எல்லாம் தான் உன்னோட இதயம் வெளியில் சொன்னுச்சு அப்படின்னு லூயி சொல்கிறாரு. அதுக்கு ஜியா சொல்கிறா, நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்ட வச்சு தான் நான் அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு ஜியாவும் சொல்கிறான். நம்ம இருக்கிறது யான் ஷிஃபானோட இடத்துல, அதனால் நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராத மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு லூயி சொல்கிறாரு. உடனே ஜியாவும், நீங்களும் இந்த மாதிரி காமெடி கூட நடந்துக்காதீங்க சார், நான் ரொம்பவே பயந்துட்டேன், இது எல்லாத்துக்கு காரணம் அந்த யான் ஷிஃபான் எரும மாடு தான் அப்படின்னு சொல்லி ஜியா திட்டுறா. திட்டிட்டு ஜியா லூயி கிட்ட என்ன கேட்குறான்னா, நீங்கள் ஏன் அவருக்கு முன்னாடி ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கீங்க, அவர் உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்திட்டாருன்னா என்ன, நானும் முன்னிலேருந்து பார்க்குறேன், அந்த வீணை வாங்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் அந்த பெண்கள் மாளிகையில் கூட ஏன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கேட்குறா. அதுக்கு லூயி ஜியாவோட கையை எடுத்து ஏதோ எழுதி காட்டுறாரு. ஜியா ஒன்றும் புரியாமல், இல்லை எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்கிறா. அதுக்கு லூயி சொல்கிறாரு, நீ புரிஞ்சுக்க முடியாத நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது, எனக்கும் கொஞ்சம் பொறுப்பு இருக்குது, ஆனாலும் என்னால் தான் உனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு லூயி சொல்கிறாரு. ஸோ லூயும் ஜியாவும் அமைதியாக படுத்திருக்காங்க. அப்போ தான் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. சவுண்டு எங்கேருந்து வரல, திரும்ப ஜியாவோட வயிற்றுலேருந்து தான் வருது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட லூயும், பசிக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பரவாயில்ல அப்படின்னு ஜியா சொல்லிடுறா. ஆனால் லூயி விடாமல் கேட்டோன்னே ஜியா சொல்கிறான், இல்லை அவங்க ஏதாவது சாப்பாட்டில் விஷம் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதை கேட்ட லூயி, நீ ஆல்ரெடி விஷம் சாப்பிட்டுட்டேன்னு சொல்கிற, அப்புறம் உன்னை கட்டி வேற போட்டிருக்காங்க, இதையும் தாண்டி அவங்க என்ன பண்ண போகிறாங்க, பரவாயில்ல சொல்லு அப்படின்னோடனே ஜியா வந்து எனக்கு நூடுல்ஸும் கறியும் வேணுங்கிறா. ஸோ லூயி பக்கத்தில் உள்ள பெல்லை அழுத்துறாரு. பனிப்பெண்ணும் கொண்டு வந்து கொடுக்குறான். லூயி அந்த நூடுல்ஸை வாங்கி ஜியாவுக்கு ஊட்டி விடுறதுக்காக எடுக்கிறாரு. அதை பார்த்து ஜியா சொல்கிறா, சார் நீங்கள் ரொம்பவே உயர்ந்த இடத்துலேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப பெரியவர், உயர்ந்தவர், அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி எனக்கு ஊட்டி விடலாம், எங்கிட்ட கொடுத்துருங்க, அப்புறம் என்னோட இந்த கட்டெல்லாம் ஊற்றி விட்டுருங்க, நானே சாப்பிட்டுறேன் அப்படின்னு ஜியா சொல்கிறான். அதுக்கு லூயி சொல்கிறாரு, ஓ அப்படியா, சரி வாயத்துறை, இது என்னோட ஆர்டரு அப்படின்னு சொன்னோன்னே ஜியாவும் வாய திறக்கிறா. லூயி ஜியாவுக்கு ஊட்டி விடுறாரு. அதை பார்த்த ஜியா என்ன சொல்கிறான்னா லூயி கிட்ட, இல்லை நான் வளர்ந்ததுலேருந்து என்னோட அம்மா கூட எனக்கு ஊட்டி விட்டதில்லை, ரொம்பவே நன்றி சார் அப்படின்னோடனே லூயி சிரிச்சுட்டு திரும்ப அவளுக்கு அந்த நூடுல்ஸ் எடுத்து அதோட சூடு போகிறதுக்காக ஊதி ஜியாவுக்கு ஊட்டி விடுறாரு. ஸோ அவங்களோட பொழுது இந்த மாதிரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் சீனில் ஜி நிறைய கிஃப்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹெட் கான்ஸ்டபிளை பார்க்க வந்திருக்கான். அதாவது ஜியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கல்யாண பரிசாக கொண்டுட்டு வந்து கொடுக்குறான். ஜிசி தன்னோட கிஃப்ட் எல்லாத்தையுமே ஹெட் கான்ஸ்டபிள் பிளேஸில் வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே இருக்கிறதுலே நீங்கள் தான் பெரியவங்க, ஜியாவோட மாஸ்டரும் கூட, ஜியாவோட சொந்தக்காரவங்க இல்லாததுனால நான் இந்த கிஃப்ட்டை உங்ககிட்ட கொடுக்குறேன், ஏன்னா நான் ஜியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இதை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட ஹெட் கான்ஸ்டபிள், இல்லை இதுக்கெலாம் அவசியம் இல்லைப்பா, ஏன்னா அவளோட கல்யாணத்தை என்னால் முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மாஸ்டர் அதை மறுத்துட்டாரு. பின்னால் நின்றுட்டு இருந்த தயாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜியாவை அவங்க அம்மாவே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்படி இருக்கும்போது எப்படி நீ என்னோட அப்பா கிட்ட உதவி கேட்டு வர, அது தேவையில்லாதது அப்படின்னோடனே ஜிசி சொல்கிறான், ஓ அப்படின்னா நான் ஜியா கிட்ட மட்டும் அனுமதி கேட்டால் போதுமா அப்படின்னு ஜிசி சொல்கிறான். உடனே ஹெட் கான்ஸ்டபிள் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஜியா கிட்ட அப்ரூவல் கேட்குறது இருக்கட்டும், ஆனால் உனக்கும் சாகுவான்ஜிக்கும் நிச்சயம் ஆகிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு ஹெட் கான்ஸ்டபிள் கேட்குறாரு. உடனே ஜிசி சொல்கிறான், அது வந்து என்னோட அப்பா என்னை ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் அப்படி நடந்துச்சு, நாங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்கள் வேணால் சகுவான்ஜிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கிற சகுவான்ஜியை கை காட்டுறான். எங்கள் 2 பேர்த்துக்கு இடையில நடந்தது கட்டாயத்தினால மட்டும்தான், அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் நான் சகுவான்ஜியும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஜிசி சொல்லி முடிக்கிறான். ஸோ அந்த நேரத்தில் தான் ஜியா உள்ளே என்ட்ரு ஆகுறா. ஜியா உள்ளே வரும்போது ஜிசியை பார்த்து, ஹே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொல்கிறான், நான் வந்து ப்ரப்போஸ் பண்ண வந்தேன். ப்ரப்போஸ் பண்ணையா? யாரை பண்ண வந்தேன்? உன்னை தான். என்னையா? ரொம்பவே அழகாக இருக்கிற உங்ககிட்ட தான் என்னோட இதயம் இருக்குது, நான் உன்னை என்னோட மனைவியாக ஆக்கிக்க ஆசைப்பட்றேன், அதாவது சின்ன முதலாளியோட மனைவி அப்படின்னு ஜிசி சொல்கிறான். அதை கேட்ட ஜியா,
உன்கிட்ட விளையாட எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜியா அவனை இழுத்துட்டு போய் வெளியில் தள்ளி விட பார்க்குறான். ஆனால் அவனும் உதறிட்டு நான் உண்மையை தான் சொல்கிறேன், நம்மள என்னோட இதயத்தையே எடுத்து வெளியில் பாரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ தங்கிட்ட உள்ள ஒரு ரெட் கார்டை ஜியா கிட்ட கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், நீ இப்போயே ஊன்னு சொல்லி உன்னோட அம்மா வர சொல்லி நம்மளோட கல்யாணத்துக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜியா அந்த கார்டை பார்க்குறா. அதில் நிறைய வெள்ளி எழுதியிருக்கு. உடனே அப்போ எவ்வளோ வெள்ளி அப்படின்னு ஜியா சொன்னோன்னே ஜிசி சொல்கிறான், இது மட்டும் இல்லை, நீ ஓகே மட்டும் சொல்லு, நான் நிறையவே உனக்காக தருவேன், என்கிட்ட உள்ளது எல்லாமே உனக்கு தான் சொந்தமானது அப்படின்னு ஜிசி சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த லூயி அந்த ரெட் கார்டை டக்குன்னு பிடுங்கிடுறாரு. ஜியாவுக்கு நிறைய கடமை இருக்கிறதுனால இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு லூயும் சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஜிசி, அவளை நீங்கள் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுறீங்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யார், அவள் இந்த கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவளை யார் பார்த்துப்பா, நீங்களா பார்த்துப்பீங்க அப்படின்னு ஜிசி கேட்குறான். நான் அவளை பார்த்துக்க மாட்டேன், நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு லூயி கேட்குறாரு. இதை கேட்ட ஜியாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஜியாவுக்கு மட்டும் இல்லை, அங்கே நின்ன ஹெட் கான்ஸ்டபிளுக்கு கூட ஷாக் ஆகிடுது. ஜிசி உடனே ஜியாவை வா என்னோட அப்பா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுறான். இதெல்லாம் பார்த்துருந்த லூயி ஜியாவோட கையை பிடிச்சி இழுத்து அவள் வரமாட்டாவும் கூட அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு ஜிசி சொல்கிறான், ஓ அவளுக்கு நீங்கள் என்ன சொந்தக்காரவங்களா, இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உறவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிசி கேட்குறான். இதை சொல்கிறதுக்கு உனக்கு கூட எந்த உரிமையும் கிடையாது, உறவும் இல்லை அப்படின்னு லூயி சொல்லிடுறாரு. அதை கேட்ட ஜிசி ரொம்ப கோமா, ஓ உங்களால் நம்ப முடியுமா, நான் நாளைக்கே அவளை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஜிசி சொல்கிறான். ரெண்டு பேர்த்துக்கு இடையில மாட்டிக்கிட்ட ஜியா என்ன சொல்கிறான்னா, இந்த கல்யாணம் நல்ல விஷயம் தான், ஆனால் இப்போதைக்கு இதை பேச முடியாது, நம்ம இன்னொரு நாள் இதை பற்றி கண்டிப்பாக பேசலாம், நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி ஜிசி அங்கேருந்து துரத்த ட்ரை பண்ணுறான். அவன் சொல்கிறான், இன்னொரு நாள் எதுக்கு, நானே தானே இங்கே நிற்கிறேன், வா இதை பற்றி இப்போவே பேசணுன்னே ஜியா கேட்காம அவனை வெளியில் தள்ளி கதவை சாத்த ட்ரை பண்ணுறான். அவளுக்கு ஹெல்ப் பண்ண தயாங்கும் வரான். ஜிசியா வெளியில் தள்ளி கதவை சாத்தினதுக்கப்புறம் அவன் வெளில நின்று கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் ஜியா அது எதுவுமே காதில் வாங்கலை. இது எல்லாத்தையுமே சகுவான்சியும் நின்று பார்த்துட்ருக்கா. ஸோ எல்லோரும் இதை பார்த்துட்டு அவங்கவுங்க பிளேஸ்க்கு போகிறாங்க. அப்போ தான் ஜியா ஓடி போய் லூயி கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி அவன் கொஞ்சம் கோவமாக நடந்துக்கிட்டான், அவன் நடந்துக்கிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஜியா சொல்லிகிட்ருக்கா. சொல்லிகிட்டே பாருங்கள் மழை வரப்போது, நீங்கள் மலையில் நனைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் ரொம்பவே கோவப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியா தன்னோட கையை லூயோட தலைக்கு மேலே கொடை மாதிரி பிடிச்சிட்டு நிற்கிறா. ஆனால் லூயி ரொம்பவே கோவமாக இருக்காரு. நீ இன்னும் அவனை கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, ஆனால் நீ அவனுக்காக பறிஞ்சு பேசுகிற, உனக்கு தெரியும் இல்லை சகுவான்ஜிக்கும் அவனுக்கும் இடையில என்ன இருக்குன்னு அப்படின்னு லூயி கேட்குறாரு. அதை கேட்ட ஜியா, எனக்கு தெரியும், எனக்கு ஒன்று தான் புரியல, எப்படி கல்யாணங்கிற இவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த சகுவான்ஜி எடுத்தாங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஜியா சொல்கிறா. அதை கேட்ட லூயி, ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா ரெண்டு பேரும், அதாவது இந்த கேங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சின்ன கேங்கா, அப்படி இருக்கும்போது இவங்ககிட்ட நிறைய ஆட்கள் பழம்லாம் இருக்காதுல்ல, அந்த நேரத்தில் தான் சகுவான்ஜியையும் ஜிசியும் யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது நிறைய அடிபட்டுருச்சு, ஆனாலும் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ ஜிசியை பார்த்து சகுவான்ஜி என்ன சொல்கிறான்னா, நீ தப்பிச்சு போய்ட்டுன்னு சொல்கிறான். ஆனால் ஜிசி போகாமல் தன்னோட உயிரை கொடுத்து சகுவான்ஜியை காப்பாற்றுறான். அந்த இதில் ரொம்பவே அவனுக்கு அடிபட்டுருது. அவன் அந்த அடிப்பட்ட அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரத்துக்கே அவனுக்கு 6 மாதம் ஆகிடுச்சு. இதனால தான் சகுவான்ஜிக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்படின்னு லூயி சொல்கிறாரு. அப்போ தான் ஜியா சொல்கிறா, ஓ அதனால தான் இவ்வளோ பாசமாக இருக்காங்களாம், அவனுக்காக எது வேணாலும் செய்கிறதுக்கு தயாராகவும் இருக்காங்க அப்படின்னு ஜியா சொல்கிறா. இதை கேட்ட லூயி ஜியாவை முறைக்கிறாரு. உடனே ஜியா, பரவாயில்ல உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். நெக்ஸ்ட்டு என்ன சீன் காட்டுறாங்கன்னா, தயாங் ஜிசியை பார்க்க வந்திருக்கான். உடனே ஜிசி என்ன ஜியா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தயாங் எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு ஜிசியை தாக்க ஆரம்பிச்சிடறான். ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடக்குது. இதனால் ஜிசியோட பாதுகாவலராக இருக்கக்கூடியவங்கலாம் உள்ளே வராங்க. ஜிசி கையை காட்டி அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஜிசி தயாங்கை பார்த்து என்ன கேட்குறேன்னா, உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் என் கூட சண்டை போடுற அப்படிங்கிறான். தயாங்கும், நீ என்னோட தங்கச்சியை ஏமாற்ற பார்க்குறியா, ஜியா எனக்கு தங்கச்சி மாதிரி, அவள் கஷ்டப்படுறத நான் அனுமதிக்க மாட்டேன், நீ முன்னாடி சகுவான்ஜியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு ஓடி போன வந்தேனே, கொஞ்சம் கூட இதயமே இல்லாதவன் அப்படின்னு சொல்லி திட்டுறான். உடனே தயாங்கம், இதயம் இல்லாதவனா, நான் சகுவான்ஜியை ரொம்பவே மதிக்கிறேன், அந்த நிச்சயதார்த்தம் எங்கள் 2 பேருக்கும் சம்மந்தமே இல்லை, அது பெரியவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால நாங்கள் அதை ஒத்துக்கிட்டோம், நீ வேணால் அதை சகுவான்ஜிட்ட கேளு, புரிஞ்சுதா, எனக்கு சகுவான்ஜி மேலே நிறைய மரியாதை இருக்குது, ஆனால் காதல் ஜியா மேலே இருக்குது அப்படின்னு ஜிசி சொல்கிறான். இதை கேட்ட தயாங், வாய மூடு, ஜியாவை கஷ்டப்படுத்த நான் விட மாட்டேன், உனக்கு இதேமே கிடையாது, இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் சகுவான்ஜி உள்ளே வந்து 2 பேர் சண்டையை நிறுத்திட்டு அவளும் சத்தம் போடுறா, நீ எப்படி ஜிசி அடிக்கலாம், அவன் ஒரு கேங்கோட முதலாளி, நீ வெறும் கான்ஸ்டபிள் மட்டும்தான், அப்புறம் உன்னோட அப்பாவும் ஜிசியோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, நீங்கள் சண்டை போடுறதுலாம் அவருக்கு தெரியுமா என்ன, இப்படி ஒரு பொண்ணுக்காக 2 பேரும் சண்டை போடுறது தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்கச்சா, ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சகுவான்ஜியும் திட்டுறான். உடனே ஜிசி இல்லை இந்த மாதிரி
இனிமேல் நடக்காது அப்படின்னு ஜிசி சொன்னோன்னே தயாங்கும் நானும் அப்படி தான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடலாம். நெக்ஸ்ட்டு நேராக தான் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறான். அங்கே ஜியா பரபரப்பாக சமைச்சு கொண்டு வந்து டேபிளில் அடுக்கிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்த தயாங் இதெல்லாம் நீயா சமைச்சா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறான். உடனே ஜியாவும் ஆமாம் நான் தான் இது எல்லாத்தையுமே சமைச்சேன், நீ ஸ்மெல் பண்ணி பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜியா கேட்குறான். அவனும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு உடனே ஜியா சொல்கிறான். நான் தான் இன்றைக்கி ஃபுல்லாக முள்ளங்கி வெஜிடபிள்ஸ் அதால் சமைச்சு வச்சுருக்கேன். அப்புறம் நான் அடுப்பில் கூட ஒரு விஷயம் போட்டு வச்சுருக்கேன், தயாங் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா எனக்கு அப்படின்னு சொல்லி ஜியா கேட்குறான். உடனே தயாங்கும் கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அப்புறம் எனக்கு நீ கேக் கூட பண்ணிக்கொடு அப்படின்னு ஜியா சொல்கிறா. உடனே தயாங்கும் கண்டிப்பாக நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவன் கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜியா கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறான். தன்னோட அப்பாவுக்கு வந்த லெட்டரோட இதுவும் வந்தது உன்னோட அம்மா எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஜியாவும் அதை படித்து பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டான். அம்மா நிறைய டவுரி எனக்காக தராங்களா, அதனால் இந்த குடும்பமும் ஒத்துக்கிச்சான், எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஜியா புலம்புறா. உடனே தயாங் அந்த மேலே நிறைய காதல் இருக்குது போல், சின்ன வயசில் கூட நீ அவனை நிறைய விஷயங்களை காவந்து பண்ணியிருக்கல, அதுக்கான நன்றி கடனா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கான் அப்படின்னு தயாங் சொல்கிறான். அதுக்கு ஜியாச்சா இந்த மாதிரிலாம் நான் அவங்ககிட்ட நன்றி கடன் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்புறா. அப்போ தான் தயாங் சொல்கிறான் ஆமாம் சரி சொல்லி இந்த சாப்பாடெலாம் நீ யாருக்காக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு தயாங் கேட்கும்போது ஜியா சொல்கிறான் இந்த வெஜிடபிள் சாப்பாடு எல்லாமே லூயுக்காக தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஜியா சொல்கிறான். அந்த நேரத்தில் தான் லூயும் உள்ளே வராரு. என்ன நன்றி கடன் அப்படின்னு சொல்லி லூயி கேட்குறாரு. ரெண்டு பேரும் சிரித்து மழைப்பிடுறாங்க. தயாங் சொல்கிறான் சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்ருங்கன்னு சொல்லிட்டு அவன் கிச்சன் கிளம்பிடுறான். ஜியா நீங்கள் திரும்பி வந்துட்டிங்களா வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லூயி உட்கார வைக்கிறான். அங்கேருந்து அந்த வெஜிடபிள் சாப்பாடெலாம் பார்த்துட்டு லூயி இதுதான் இன்றைக்கி சாப்பாடான்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஜியா சொல்கிறான் ஆமாம் இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸாக பண்ணியிருக்கேன், அது நான் காசை மிச்சம் பண்ணுறதுக்காகலாம் இதை பண்ணல, நான் இன்றைக்கி டேட்டு பார்த்தேன், அதாவது இன்னைக்கு கிழமையை பார்த்தேன், அதில் இன்றைக்கி விரத நாள்னு போட்டிருந்தது, நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் சாப்பிட்டு விரதம் இருந்தால் நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னு ஜியா சொல்கிறா. இதை கேட்ட லூயி ஏன் அப்போனா நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் அதனால் புண்ணியம் தேடணும்னு சொல்கிறியா என்ன அப்படின்னு சொன்னோன்னே ஜியா இல்லை அப்படிலாம் இல்லை, நான் அப்படியே அந்த மாதிரிலாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல் உட்காருங்கன்னு சொல்லி ஜியா உட்கார வச்சுட்டு சொல்கிறான். நீங்கள் எனக்கு நிறையவே உதவி பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஒரு நன்றி கடனாக தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், விருந்து தரப்போகிறேன் அப்படின்னு ஜியா சொல்கிறா. பாருங்கள் நான் உங்களுக்காக எவ்வளோ சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னோடனே லூயி இதெல்லாம் பார்த்துட்டு நான் உன்னை பாராட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஜியா கிண்டல் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிசியோட அப்பா ஜாகுவான்ஜியை காட்டுறாங்க. ஏன் ஜியாவை கூட்டிகிட்டு வர வேணான்னு சொல்கிறீங்க, நான் ஜியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சிசி சொல்கிறான். அவங்க அப்பா லூசு மாதிரி பேசாத, நீ முன்னாடி ஜாகுவான்ஜியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா அப்புறம் விட்டுட்டு ஓடி போயிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நம்ம கேங்க்கு எல்லாருக்குமே தெரியும் நீ ஜாகுவான்ஜியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருக்காத, நீ தான் அடுத்த முதலாளி வேற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கத்திகிட்டே இருக்காரு. ஜிசியோட அப்பா சத்தமாக பேசினால அவரோட உடம்புக்கு கொஞ்சம் முடியாமல் போயிடுது. உடனே ஜாகுவான்ஜி தான் பக்கத்தில் போய் நின்று அவரை பார்த்துக்கிறான். உடனே ஜிசி கேட்குறான் அப்பா நீங்கள் பரவாயில்லையா அப்படின்னோட அவரும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஜூ நகரத்தில் நிறைய கேங் இருக்காங்க, அதில் பெரிய கேங்காக இருக்கிறது தான் ஜாகுவான்ஜியோட கேங்கு. ஸோ அவங்களுக்கு அடுத்தபடியாக உள்ள கேங்கை எப்படியாவது ஜாகுவான்ஜி கேங்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அதனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன திட்டம் வேணாலும் போடலாம் நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு, அதனால நீ கொஞ்சம் கேர் எடுத்துக்க, ஜாகுவான்ஜிக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஜிசியும் கண்டிப்பாக நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜிசியோட அப்பா கண்டினியூஸாக இரும்புறதை பார்த்த ஜாகுவான்ஜி டாக்டரை கூப்பிடுவான்னு கேட்குறா. உடனே அவர் மறுத்துட்டு இல்லை எனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்கிறத நீ ஜிசிட்ட சொல்ல வேணாம், அவன் சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான், எனக்கும் வயசாகிக்கிட்டே இருக்குது, நான் என்னோடய பொறுப்பு எல்லாத்தையுமே ஜிசிட்ட கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் அவனும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறான், இப்போ இருக்கிற நிலமையில இதெல்லாம் நடக்காது போகிறான்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இதை கேட்டால் ஜாகுவான்ஜி அவன் சின்ன பிள்ளை தான், ஆனால் அவனுக்கு நிறைய வேலை கொடுத்தா அது அவனுக்கு ட்ரைன் பண்ணாப்புல இருக்கும் அப்படின்னு ஜாகுவான்ஜி சொல்கிறான். ஸோ இந்த கேப்பில் ஜிசியோட அப்பாவுக்கு ரொம்பவே முடியாமல் ஆடுது, அவளும் டாக்டர் கூப்பிடணும்னு சொல்கிறான். ஆனால் அவர் மறுத்துட்டு இந்த தொழிலுக்கு ஜிசி ரொம்பவே புதுசு, அதனால் அவனை கொஞ்சம் பார்த்துக்கமான்னு சொல்கிறான். ஸோ அந்த சீன் அதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஜியாவை கட்டுறாங்க. தயாங் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறான். ஜியாவும் பேன் கேக் ரெடி பண்ணணுன்னா தயாங் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ தான் லூயி ஜியா கிட்ட கேட்குறாரு ஜிசி கல்யாண பேச்சு பேசும்போது நீ அது நல்ல விஷயம் தான் சொன்னதானே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜியா அது அப்போதைக்கு நான் சொன்னது, நான் எப்படி ஜிசியை கல்யாணம் பண்ணிப்பேன், என்னோட வீடு தலைநகரத்தில் இருக்குது, அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா, அது மட்டும் இல்லாமல் என்னோட அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க, இதெல்லாம் தாண்டி இங்கே ஜாகுவான்ஜி இருக்காங்க,
ஜாகுவான்ஜிக்கும் ஜீசிக்கும் வேற என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உள்ளே போடுவேன்? அது மட்டும் இல்லாமல் ஜாகுவான்ஜிக்கு ஜீசியை ரொம்பவே பிடிக்கும். நான் இந்த விஷயத்தில் தலையிட மாட்டேன். இதையும் தாண்டி நான் ஜீசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் தினமும் ஜாகுவான்ஜியை மீட் பண்ணுறாப்புல இருக்கும். ஜாகுவான்ஜிக்கு வேற தற்காப்பு கலை நல்லாவே தெரியும். அப்புறம் என் நிலைமை என்ன ஆகும்? யாராவது தனக்கு தானே ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்திப்பாங்களா என்ன அப்படின்னு ஜியா சொல்கிறா. இதையெல்லாம் கேட்ட லூயும் பரவாயில்ல, உனக்கும் நல்ல சிந்தனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பின்ன நான் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன்? அப்புறம் என்னோட அம்மா கூட ஒத்துக்க மாட்டாங்க. நான் நாளைக்கு கண்டிப்பாக இதை பற்றி ஜீசிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு ஜியா சொல்லிடுறா. சொல்லிவிட்டு அவள் கேட்குறா லூயை கிட்ட, நான் உங்களுக்கு ஒயின் எடுத்துகிட்டு வந்து தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே லூயி, ஓ நீ ஒயின் வேறு எனக்காக தயாரிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜியா சொல்கிறா, இல்லை அன்றைக்கி நான் உங்களோட ரூமை க்ளீன் பண்ணேன் இல்லையா, அப்போ நான் பார்த்தேன் உங்களோட ரூமில் 2 ஓப்பன் ஆகாத ஒயின் இருந்தது. நீங்கள் அதை குடிக்கலான்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணால் டேஸ்ட் பண்ணணுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து தரட்டுமா அப்படின்னு சொல்லி ஜியா கேட்குறான். இதை கேட்ட லூயி, ஓ நீ தான் எனக்கு விருந்து தர போகிற, அப்படி இருக்கும்போது நீ என்னோட ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து என்னோட ஒயினை எனக்கு தருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாரோட ஒயினாக இருந்தால் என்ன, அதோட டேஸ்ட்டு தான் நமக்கு முக்கியம். நான் போய் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். சரி நான் போய் ஒயினை சூடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கிளம்புறா. அவளை தடுத்து நிறுத்திட்டு லூயை சொல்கிறாரு, அந்த ஒயினை சூடு பண்ணக்கூடாது, அதில் நிறைய கலோரிஸ் இருக்குது. அப்புறம் அந்த ஒயினை ஒரு கிறிஸ்டல் கிளாஸில் தான் ஊற்றி குடிக்கணும் அப்படின்னு லூயை சொல்கிறாரு. கிறிஸ்டல் கிளாஸா, உங்களுக்காக அதை போய் நான் எங்கே தேடுவேன் அப்படின்னு சொல்லி ஜியா முழிக்கிறா. உடனே லூயி, என்ன கிறிஸ்டல் கிளாஸ் இல்லையா, அப்போனா நான் குடிக்கல, நான் சாப்பிடலன்னா இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஜியா, இல்லை நீங்கள் உட்காருங்க, நான் போய் கண்டிப்பாக உங்களுக்காக கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜியா போய்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரா. வந்து என்ன சொல்கிறான்னா, உங்களோட கிறிஸ்டல் கிளாஸை நானும் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை காட்டுறான். அந்த கிளாஸை வச்சு அதில் வைனை ஊற்றுறான். ஊற்றிட்டு ஜியா சொல்கிறான், பாருங்கள் இந்த டிஷ் இருக்குல்ல அது சூப்பராக இருக்கும், இது தயாங்கோட ஃபேவரட், சூப்பராக செய்வான், இதை நான் எடுத்துக்கிட்டேன்னா நான் 3 கப்பு சாதம் சாப்பிடுவேன் அப்படின்னு ஜியா சொல்கிறான். லூயும் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஜியா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு லூயி சொல்கிறாரு, ஆனால் இது ஏதோ மாட்டி இறைச்சி எண்ணெயில் பண்ணாப்புல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஜியா, ஆமாம் அதில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். லூயி, ஆனால் நீ இன்னைக்கு விரத நாள் வெஜிடபிள் மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டோன்னே ஜியா சொல்கிறான், அது நான் அப்போ சொன்னேன் சார், இந்த சாப்பாடு ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி ஜியா கேட்குறான். லூயும் சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு. உடனே ஜியா பார்த்து, சரி நீயும் உட்காந்து சாப்பிட அப்படின்னோடனே ஜியா, இல்லை நான் எப்படி உங்கள் கூட உட்காந்து சாப்பிட முடியும், நான் ஒரு கான்ஸ்டபிள், நம்ம 2 பேத்துக்கு இடையில நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அப்படின்னு ஜியா சொன்னா லூயா அவளை பார்த்துட்டு, நான் சொல்கிறேன் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாரு. ஜியாவும் உட்காந்துட்டு ஏதோ ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணி லூயி கிட்டே இதை சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். லூயி அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே ஜியா சொல்கிறான், இதை தயாங் சூப்பராக பண்ணுவான், சவுத்து சைடு இருந்தப்போ தயாங் இதை கற்றுக்கிட்டான், அவன் நல்லாவே பண்ணுவான் இதை அப்படின்னு சொல்லி ஜியா சொல்கிறான். இதை கேட்ட லூயி, என்ன சவுத் சைடு இருந்தாங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஜியா சொல்கிறான், ஆமாம் முன்னாடி ஹெட் கான்ஸ்டபிள் அங்கே தான் இருந்தாங்க, ரொம்ப நாள் அங்கே இருந்தாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து தலைநகரத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஜியா சொல்கிறான். உடனே லூயி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, அவரையே அங்கே ரொம்ப காலம் இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.